இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல். இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குளம் வெட்டுறேன். 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கறோம்? டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்ல ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். 15 கோடி கிராம மக்கள் தொகை, 23 கோடி யூபி, அவன் 38,000 கோடி, 8.5 கோடி மக்கள் தொகையில 3.5 கோடி கிராமப்புறம், நாம 39,000 கோடி. இந்த மாதிரி அல்வா எங்க இந்தியால பாத்திருக்கீங்களா? இத நாங்க பேசக்கூடாதாம். இதுல அடுத்த கட்ட அல்வா பாருங்க. இதுல கிராம சபையை கூட்டுறாங்க. எல்லாம் கிராம சபை ஒடியாங்க. சரி, மக்கள் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான். அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தளிச்சு எழுந்து, ஏயா 39,000 கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்திருக்கான், நீ பொய் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்திருக்கான் மக்களுக்கு போட்டுன்னு, அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டக்கணம் துடிக்கணும் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க. அண்ணன் KKSSR ராமச்சந்திரனை பார்த்து. அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவன்லாம் பணம் திருண்டானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசுடைய பணத்துல கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். இது ஏழை மக்களுக்கு போற காசு. இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன்? நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு. இதை எவனோ இடையில பொய் கணக்கு எழுதி திருடுறான்.